ஐபிஎல் ஆக்ஷன்னு வந்தால், குறிப்பாக ஸ்மால் ஆக்ஷன்ஸ்னு வந்தாலே இந்தியன் அன்கேப் பிளேயர்ஸ் மேலே கூடுதல் ஃபோக்கஸ் இருக்கும். அண்ட் இந்த ஐபிஎல் ஆக்ஷனும் ஒரு எக்ஸெப்ஷன் இல்லை. லெட்ஸ் ஹேவ் அ லுக் அட் சம் ஆஃப் த நேம்ஸ் வில் மேக் அன் இம்பேக்ட். ஒரு பேர் எல்லா ஃப்ரான்ச்சைஸ் அஃபிஷியல் அல்லது எல்லா ஸ்கவுட்டோட உதட்லேயும் இருக்குது அப்படின்னா அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த ஆக்கிப் நபி. அவர் ஆக்கிப் தார் அப்படின்னு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்காரு. அவருக்கு வந்து 29 வயசாவது, ரொம்ப நாளாக பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரஞ்சி ட்ராஃபி சீசன் குறிப்பாக அவர் ஏகப்பட்ட விக்கெட்டுகளை வந்து அள்ளி குடிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரியும். 15 விக்கெட் சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபிலையும் எடுத்திருக்காரு. அதை தவிர 29 விக்கெட் ரஞ்சி ட்ராஃபியில், ஒரு துலீப் ட்ராஃபி மேட்ச்சில் 4 பால் 4 விக்கெட். அண்ட் இதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் அவர் பல ஐபிஎல் டீம்ஸில் வந்து நெட் பவுலராக இருந்திருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணுன்னா எஸ்ஆர்எச் மற்றும் கேகேஆர். அண்ட் இது அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ அமையலாம். அதே மாதிரி ஒரு வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிக் வந்து பிரசாந்த் வீர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், யூபி T20 லீகில் விளையாடுறாரு. ரொம்ப எக்கனாமிக்கல். அண்ட் இன்ஃபேக்ட் ரீசெண்ட் டைம்ஸில் சையத் முஷ்டாக் அலியில் அண்டர் 7 எக்கானமி ரேட்டில் அவர் போலிங் போட்டு அங்கே வந்து ஜெயிச்சு கொடுத்து பின்னாடியே வந்து யூபி Under-23க்கும் போய் ஆடிருக்கார். ஸோ பிரசாந்த் வீர் கண்டிப்பாக வந்து ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ராஜஸ்தான்லேருந்து 2 ஷர்மாஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து அசோக் சர்மா வந்து 140 கிலோமீட்டருக்கு மேலே போடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். அண்ட் சையத் முஷ்டாக் அலி குரூப் ஸ்டேஜில் 19 விக்கெட் எடுத்தார். ஆல்ரெடி கேகேஆர் RRோட ஸ்குவாட்ஸில் இருந்தாலும் அவருக்கு இந்த முறை சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கார்த்திக் சர்மா ஆல்ரெடி ஒரு டிஸ்டிங்விஷ் லோவர் ஆர்டர் ஹிட்டர். நிறைய பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறாரு. அண்ட் ESPN கிரிக்கெட் போர்ட ரிப்போர்ட் படி அவர் வந்து JLWவால் சைன் செய்யப்பட்டிருக்காரு. நல்ல டேலண்ட் ஸ்பாட்டிங்க்கு பேர் போனவங்க JLW. ஆல்ரெடி கெவின் பீட்டர்சன், அஸ்வின்லாம் இவரோட பேட்டிங்கை வந்து ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. நம்பர்ஸ் பாருங்கள், 164 ஸ்ட்ரைக் ரேட் 12 T20Isல. ஸோ கிளியர்லி இஸ் ஆல்சோ வாண்ட் டு வாட்ச் அவுட் ஃபார். அதே மாதிரி கிரெயின்ஸ் புலேத்ரா, அவர் வந்து ஒரு ரேர் பிரீட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ கிளியர்லி அவருக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் போன சீசன் அவர் SRHல இருந்தார். ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருப்பார் ஆடம் ஜாம்பாக்கு. பட் அவரோட பேர் ஐபிஎல் ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணாததுனால அவர் வர முடியல. அண்ட் அவர் வந்து ஒரு செம டேலண்ட். ஜெயதேவ் உனாத்கட் அவரை வந்து பலமுறை வந்து ரொம்ப உயர்வாக பாராட்டி சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடுவை சேர்ந்த துஷார் ரஹேஜா கொஞ்ச நாளாக ஆடிட்டுருக்காரு. TNPL ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த சீசன் அவர் பயங்கரமாக ஆடினார். அவருக்கும் ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி another நேம் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு நம்ம பார்த்தா நமன் திவாரி, UPஐ சேர்ந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அது ஒரு முக்கியமான விஷயம். லக்னோவை சேர்ந்து வந்தவர் Under-16 Under-19 ஆடிருக்காரு. போன ஆண்டு இந்தியாவுக்கு Under-19 வேர்ல்ட் கப் ஆடினார். யூபி T20லையும் நல்லா ஆடிருக்காரு. ஸோ அவருக்கும் பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பெரிய பேர்கள் நம்ம பார்க்க முடியும். சில பேர் தான் நம்ம இங்கே வந்து சொல்ல முடியும். சில பல வீடியோஸில் இதை தொடர்ந்து பேசலாம்.